குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜென்ரல் ஹிந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தியில் சந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்தியில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆட்டு ஆனாவனா இருக்கு இல்லையா, அதான் ஸ்வர்ன்னு சொல்லுவோம். அதுவும் காங்காச்சா வேஞ்சனா அதுவும் நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதோட ப்ரொனவுன்சியேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சந்தியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். கீழ் கொடுக்கறதுல எது வியாஞ்சன் சந்தி, எது வியாஞ்சன் சந்தி கிடையாது, இல்லை இதில் எது ஸ்வர் சந்தி, என்ன டைப் சந்தி, அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஓகே, ஸோ சந்தி வந்து 3 டைப்ஸ்: ஸ்வர் சந்தி, வியாஞ்சன் சந்தி, விசர்க் சந்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்வர் சந்தி பார்க்க போகிறோம். ஸ்வர் சந்தியில் 5 டைப் இருக்குது. தீர்க் சந்தி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க் சந்தி, ஓகே, தீர்க் சந்தி, குணசந்தி, குணசந்தி, அடுத்து விதுர்த்தி, ஓகே, விதுர்த்தி சந்தி, ஓகே, அடுத்து யனசந்தி, அதுக்கப்புறம் அயாதி சந்தி, ஓகே, அயாதி சந்தி. இந்த 5 சந்தி இருக்குது. ஸோ இந்த 5 சந்தியை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஸ்வரில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ரூல்ஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு குருட்டு பணப்பாடமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தீர்க்க சந்தினா என்னென்னா, நெடில் எழுத்துக்கள் என்னென்னது? ஆ, ஈ, ஊ. ஸோ இந்த ப்ரொனவுன்சியேஷனில் வர்றது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க சந்தியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே பாருங்கள், இது வந்து தர், இது கிடையாது. ஆம், தப்லா, ஸோ இதெல்லாம் வந்து ஆ ப்ரொனவுன்சியேஷன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கித்தா, இது கிடையாது. கீடா, ஓகே, அடுத்து தீபக், ஸோ இது ரெண்டுமே வந்து ஈ சவுண்டு. உள்ளு கிடையாது. பூனம், ஊ சவுண்டு. ஸோ இது எல்லாமே வந்து தீர்க்க சந்தி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா குணசந்தி. குணசந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏ ஓ இந்த சவுண்டு வரணும். அப்போ ஏஓ சவுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு கோடும் இல்லாமல் ஒத்த கொம்பு இருந்தாலோ, இல்லை ஒரு கோடு வந்து ஒத்த கொம்பு இருந்தாலோ, புரியுதா நான் சொல்கிறது? நான் என்ன சொல்கிறேன், எந்தவித கோடும் இல்லாமல் ஒத்த கொம்பு இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு கோடு இருந்து ஒத்த கொம்பு இருந்தாலோ, அது வந்து குணசந்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கீழே பாருங்கள், இது வந்து குணசந்திக்கான எக்ஸாம்பிள்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கோடும் இல்லாமல் ஒத்த கொம்பு இருக்குது, இதெல்லாம் எந்த கோடும் இல்லாமல் ஒத்த கொம்பு இருக்குது, இது எந்த கோடும் இல்லாமல் ஒத்த கொம்பு இருக்குது, இது ஒரு கோடு போட்டு ஒத்த கொம்பு இருக்குது, இது ஒரு கோடு போட்டு ஒத்த கொம்பு இருக்குது, இதுவும் ஒரு கோடு போட்டு ஒத்த கொம்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் குணசந்தி. ஓகே, இதே இதுதான் அடுத்து வந்து விதுர்த்தி சந்தி. ஓகே, ஸோ விதுர்த்தி சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதுர்த்தி சந்திங்கிறது ஓகே இதே இதுக்கு அடுத்து, அதாவது என்னன்னா ஐ அவ்வு. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம என்ன சொன்னோம், கோடு போடாமல் ஒத்த கொம்பு, அதே மாதிரி கோடு போடாமல் ரெட்டை கொம்பு. அடுத்து என்ன பண்ணோம், கோடு போட்டு ஒத்த கொம்பு, இது இப்போ கோடு போட்டு ரெட்டை கொம்பு. அதாவது கோடு போடாமல் ஒத்த கொம்பு வந்தோ, இல்லை கோடு போட்டு ஒத்த கொம்பு வந்துச்சுன்னா அது குணசந்தி, ரெட்டை கொம்பு வந்துச்சுன்னா விதுர்த்தி சந்தி. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். விதுர்த்தி சந்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது கோடு போடாமல் ரெட்டை கொம்பு, இதுவும் ரெட்டை கொம்பு, இதுவும் ரெட்டை கொம்பு. ஓகே, இப்போ இதில் ரெட்டை கொம்பு இருக்குது, ஒத்த கொம்பு இருக்குது. அப்போ எதை ப்ரிஃபர் பண்ணுறது? ஹையஸ்ட் எதுவோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெட்டை கொம்பு தான் ஹையஸ்ட்டு. அடுத்து இதுவும் ரெட்டை கொம்பு, ஒரு கோடு போட்டு ரெட்டை கொம்பு, இது ஒரு கோடு போட்டு ரெட்டை கொம்பு, இது ஒரு கோடு போட்டு ரெட்டை கொம்பு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சந்தி? நமக்கு விதுர்த்தி சந்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா யனசந்தி. ஸோ யனசந்தி அப்படின்னா என்னென்னா, என்ன ஆல்ஃபபெட்ஸ்னா யா வா ரா, இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து யனசந்தி. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ யா வா ரானா மற்ற இதுலேயும் யா வா ரா வந்தால் என்னன்னா, அப்படி கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும், சரியா? எது ஹையர் ப்ரையாரிட்டியோ அதுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யா வா ரானா இங்கே பார்த்தீங்கன்னா ஆயா, காயா, மாயா, ஹவா, கவிதா, சேவா, ராஜா, ஆராம், பிரகார், இதிலெல்லாம் ஒத்த கம்பு எதுவுமே இல்லை. கரெக்டா? அப்படியே இருந்தாலும் அந்த மெயினான வேர்ட்ஸுக்கு தான் இருக்குது. புரியுதா? ஸோ அதே தான் இதில் நம்ம இது பண்ணணும். ஓகே, ஸோ அந்த இதில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ஓகே. அப்படி பார்த்தா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சேவா இருக்குது. அப்போ இது எந்த சந்தியில் வரும் அப்படின்னு? வா இருக்குது, அப்போ ஒத்த கொம்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் தருவாங்க. ரெண்டையும் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டோம்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து. அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அயாதி சந்தி. அயாதி சந்தினா என்னன்னா ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. அயாதி சந்தியில் இந்த ஒத்த கொம்பு வராது, அப்புறம் இந்த ரெட்டை கொம்பு வராது, ஒரு கோடு போட்டு ஒத்த கொம்பும் வராது, ஒரு கோடு போட்டு ரெட்டை கொம்பு. இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி வர்றது தான் அயாதி சந்தி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அயாதி சந்தி அப்படின்றாங்க. இப்போ பாருங்களேன், இதில் எதுலேயுமே அந்த மாதிரி இல்லை. தர், மண், ஃபல், சல் எதுலேயுமே ஒத்த கொம்பு இல்லை, ரெட்டை கொம்பு இல்லை. ஸோ இதெல்லாம் அயாதி சந்தி. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி நம்ம என்ன அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஓகே, தீர்க்க சந்தினா என்ன? ஆ சவுண்டு, ஈ சவுண்டு, ஊ சவுண்டு. ஓகே, குணசந்தி அப்படின்னா என்னது? அதாவது ஒரு கொம்பு, ஒரு கோடு போட்டு ஒரு கொம்பு வர்ற வேர்ட்ஸு. தீர்க்க சந்தினா என்னது? ரெட்டை கொம்பு, ஒரு கோடு போட்டு ரெட்டை கொம்பு வர்றது. என்ன சந்தினா என்னது? யா, வா, ரா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம். அயாதி சந்தினா என்னது? அயாதி சந்தினா இந்த ஒத்த கொம்பு வராது, என்னது ஒத்த கொம்பும் கிடையாது, ரெட்டை கொம்பும் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே அயாதி சந்தி. ஓகேவா? இதுதான் டிப்ஸு ட்ரிக்ஸு ஸ்வருக்கு. கிளியர்? தேங்க்யூ.